நடத்துதா அப்படிங்கிற ஒரு டிபேட் தான் 2-3 நாட்களாக போயிட்டு இருந்தது. இந்த சூழலில் நேற்று சென்னையில் நடந்த மீட்டிங்கில் ஆதவர்ஜுன் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 90 தொகுதிகள், அதிமுக 90, தவிக 90, 2.5 வருஷம் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர், அப்பெல்லாம் வந்து எங்கிட்ட பேரம் பேசினாங்க. அதனால எங்க தலைவர் வந்து திருடன் திருடன்னு சொன்னேன். என்னத்தை திருடினா சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி உறுதியா நின்ட்டாரு. 234 தொகுதியிலே நாங்க தான் நிற்போம், ஜெயிப்போம் அப்படின்னு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. விசிக கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. இப்போ அவங்களோட நோக்கம் என்பது வதந்திகளையும் ஒரு பேசு பொருளாகவே இருக்கணும். டெய்லி எதனா ஒன்று சொல்லணும் இல்லையா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? இப்போ இன்னைக்கு வந்து நேற்று என்னன்னா, அது மாதிரி எங்களுக்கு வந்து சிஎம் பதவி கொடுத்தாங்க. 2.5 வருஷம் நீங்கள், 2.5 வருஷம் நாங்கள், உங்களுக்கு 90, எங்களுக்கு 90 அப்படின்றது. இது வந்து ஒரு ஒரு கேட்க நல்லா இருக்குல்ல, சுவாரஸ்யமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி, யார் கொடுத்தாங்க, யார் பேசினாங்க, எப்போ பேசினீங்க சொல்லணும்ல. என்னடா இவ்வளவு ஏடிஎம்கேவா பிஜேபியான்னு பேசவே இல்லை, அவர் சொல்ல மாட்டார். அது வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நோக்கம் இல்லை. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஆன் ரெக்கார்டு கேட்பீங்க, இல்லை கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போகும்போது ஆஃப் த ரெக்கார்டாக பேசுவோம். இது இயல்பு. ஆதவை ஆன் ரெக்கார்டாவோ இல்லை ஆஃப் த ரெக்கார்டாவோ எதனா வந்து அந்த விஷயத்தில் சொல்லுங்கள். யார் என்னாச்சு பேசினாங்க, என்ன நடந்தது சொல்ல மாட்டாங்க. இருந்தால் தானே சொல்கிறது. எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. அப்படி இல்லை இருந்திருக்கு அப்படின்னா அந்த சைட்லேருந்து எதிர்வினை வரும்ல. இவருக்கு என்னன்னா, அந்த நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அதீத ஆசை. அதனால வந்து இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னு எந்த கட்சியும் விட்டு வச்சாங்க. விசிகாவா வன்மத்தை கக்கினாங்க. காங்கிரஸ் கட்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, கூட்டணி இதோ முடிஞ்சிடும் அதோ முடிஞ்சிடும். நாங்கள் கட்சி இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறமா பாஜக பேசுது அழுத்தங்க எழுத்துனாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக, இப்போ திருப்பி மறுபடியும் அதிமுக வந்து அது எப்படின்னா, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆட டாங்கி இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடுறது. இப்போ திருப்பி மறுபடியும் வேற எதனா கட்சி கூட, காங்கிரஸ் வந்து எங்ககிட்ட இருந்துச்சு, எங்களை வந்து நீங்கள் தான் எல்லாமே பேசினாங்க அப்படின்னு கூட அடுத்த வாரம் இன்னொரு மேடையில் வந்துட்டு போய் ஆதரவு பேசுவார். இப்போ அதிமுக முடிச்சுச்சா, இது ஒரு 3 நாள் ஓடுவாப்ல. முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால், காங்கிரஸில் வந்து எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு டெல்லியில் எங்கிட்ட கெஞ்சினார் ஒரு முக்கிய தலைவர், வெளியில் சொல்ல முடியாது, ராகுல் காந்தி மனசு இங்கே தான் இருக்குது, அதெல்லாம் சொல்வார். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், இன்றைக்கி வேணால் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் நான் அதெல்லாம் அண்ணனோட மாசை பார்த்து நான் மிரண்டு போனேன், இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம அண்ணனோட நெஞ்சு தைரியம். அதாவது எப்படின்னா, இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய வந்து அந்த இல்லூஷன்லேயே ஒரு கதை சொல்வார். அதை நீங்கள் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டு போயிடணும். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். யார் சொன்னா, எப்போ நடந்தது, என்ன ஏது, நமக்கு பத்திரிகையாளர் சொல்ல வேணாம், நாட்டு மக்களுக்கு சொல்லல. சரி, நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டி போனது, பஸ்ஸில் யார் யாரெல்லாம் இருந்தது, என்ன நடந்தது, அங்கே வட சென்னையில் கூட்டம் போட வேண்டிய நீங்கள், இல்லை இன்னொரு இடத்துல கூட்டம் போட வேண்டியவங்க எதுக்கு கரூர் போனீங்க? சரி, கரூரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தப்போ எந்த அதிகாரி பேரை சொல்லணும், எந்த அதிகாரி உங்களை மிரட்டி, அப்போது அவரை கண்ணு விஜயண்ணாவை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனால் அந்த ஒரு அதிகாரி விஜயண்ணாவை பயந்துவிட்டு கரூரை விட்டு ஓட வச்சாகணும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே, அவனை வந்து சூற விடணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆச்சு சொல்லலாம்ல. அது எந்த அதிகாரி? கான்ஸ்டபிள் லெவலா, இல்லை இன்ஸ்பெக்டர் லெவலா, இல்லை ஏசி டிசி லெவல், எஸ்பி லெவலா, இல்லை ஐஜி லெவலா, இல்லை டிஜிபி லெவலா? அதையாச்சும் சொல்லலாம்ல. அதுவும் சொல்லலை. இப்போ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் 1.5 கோடி ரூபா பணம் இன்கம் டேக்ஸுக்கு கட்டினீங்களா இல்லையா, கட்ட போகிறீங்களா இல்லை கேஸுக்கு போக போகிறீங்களா, அதை சொல்லலாம்ல.
நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போய். எங்கள் அண்ணன் வந்து பணத்துக்காக வந்து கருப்பு பணம் வச்சுக்கிறாரு, 1.5 கோடி ரூபா ஃபைன் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் 2 கோடி தூக்கி போட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் 50%, 50 lakhs ஃபார் த நேஷன். இல்லை வந்து ஒரு என்ன நானாக பணத்தை வச்சுட்டு பண்ண போகிறேன். அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 50 லட்ச ரூபா, பிரதமரோட நிவாரண நிதிக்கு 50 லட்ச ரூபா. பிரதமரும் முதலமைச்சராக அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பொதுமக்களுக்கு தான் செலவு பண்ணி ஆகணும். இந்திய திருநாட்டுக்கு 50 லட்ச ரூபா, இது 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டு 1 கோடி ரூபா சும்மா தானமாக போட்டவர் சார் எங்கள் தலைவர். சொல்லலாமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அது மாதிரி எதனா இருந்தால் சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. அதனால இது மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சி 2.5 வருஷம் என்ன இபிஎஸ்ஸை பார்த்தா உங்களுக்குன்னா அவ்வளோ சுலுவாக தெரியுதா? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நான் கொஞ்சம் ஒரு வாட்டி இருந்துக்கிறேன், எதிர்கட்சி தலைவராக இருப்பதுக்கே உள்ள இவரு. ஆனால் 3 இப்படி வேணுமா வேணாமா அப்படி கூட ஏங்க ஃபர்ஸ்ட்ல இருந்த பொலிட்டிக்கல் காம்பினேஷனோ தாட் ப்ராசஸோ இல்லாத ஒரு நபர் தானே. இப்போ யாரையுமே யாரு கூட இருந்து விஜயால பிரிக்கிற சக்தியோ கெப்பாசிட்டி கிடையாதுங்க. அதை தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸை வந்து திமுகலேருந்து உடச்சி எடுத்துட்டு வந்து ஒரு கூட்டணி இல்லை விசிகா வலிச்சதுன்னு வந்து அந்த தோரண துணி கெப்பாசிட்டி கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அந்த தோரண துணி கிடையாது. அதிமுகவை எதிர்த்து போய் நானே 214 தொகுதியில் நிற்பேன்றதுலாம் கிடையாது. அவ்வளோலாம் கிடையாது. அவர் பாஷையில சொன்னா அவர் வருத்தே இல்லை அரசியலுக்கு. ஆனா வெளியில காட்டுறது என்னன்னா விஜய் நம்பி தான் எல்லாருமே கட்சி நடத்துறாங்க. இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, இது உண்மையா பொய்யா, யாரு பார்த்தது, யாருக்கு தெரியும்? சரி, இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 2 மாசம் முன்னாடி சொல்லலாம்ல. இப்போ நடந்திருக்காது இது. ஏன் முன்னாடி நடக்கிறதுலாம் எப்பவுமே அப்போ சொல்ல மாட்டீங்க, அப்புறமா சொல்கிறீங்க? சரி, பொய்யா பரப்புறீங்க, நான் சந்தேகப்படலாமா உங்களை? பொய்யா?